இல்ல என் தம்பி இப்படி பண்ணிருக்க மாட்டான். அதுல கிங்ஸ்ல அப்படி பண்ணவே மாட்டான். அதான் வந்து ப்ரூஃபோட சொல்லிட்டு போயிட்டானே. என் காலேஜ் பேரே போச்சுது. இல்ல சத்தியமா கிங்ஸ் இத பண்ணிருக்க மாட்டான். இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும் நினைக்கிறா? அவன் தான் பண்ணானு சொல்லிட்டு போயிட்டானே. அவன் கையெழுத்து போட்டுருக்கான். அதுவும் சாட்சி கையெழுத்து. அவளுக்கு அண்ணனே. என்ன ஜானே? அப்படியே அமைதியாயிட்ட? உன் தம்பினாலயா? ஜானே நீதி தவற மாட்டேன்னு நினைக்கிற? என்ன பேச்சு பேசுறீங்க? ஜான் நீதி தவற மாட்டான்னு சொல்றேன். இதே வேற ஒருத்தன் பண்ணிருந்தா ஜான் என்ன பண்ணிருப்பானோ அதை தான் இங்க பண்ணணும். என்ன தெரியுமா வாய்ப்பு பேசிட்டு இருக்கீங்க? நீதி நியாயம் எல்லாம் மத்தவங்களுக்கு தான், உங்களுக்கு இல்ல அப்படிதானே? கிங்ஸ் ஏதாவது பண்ணிருக்கானா? ஏதாவது அர்த்தம் இருக்கும். சும்மா இருங்க. நம்ம குடும்பத்தையே தலை குனிய வச்சுட்டான்டா. தலை குனிய வச்சது கிங்ஸ் இல்ல, நம்ம அண்ணன். ஏதாவது காரணம் இருக்கும், வரட்டும் கேட்டுக்கலாம். அடிக்கடி நம்ம குடும்பத்திலே கிங்ஸ் விளையாடுறான்ல. என்ன பேச்சு பேசுறீங்க? சும்மா சும்மா கிங்ஸ் மேல எதை பண்ணி போடாதீங்க. ஏன்டா சொல்ல மாட்டேன்? இதே ஊர்ல எப்பவும் நம்பர் 1 இந்த கிங்ஸ் தான் இருக்கணும்ங்கக்காக எக்கோட குட்டி சிங்கத்தை என்னலாம் பண்ணனும் உனக்கு தெரியாது? அவனை பத்தி இங்க பேசாதீங்க. ஏன் அவன் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது? ஊர் அதிகாரம் நம்ம கையில இருக்குங்கக்காக அவன் என்ன நட்டுல எல்லாம் பண்ணான். அதை மொட்டை நறுக்கி விட்டான். அதுல என்ன தப்பு இருக்குது? என் பிள்ளை எதுவும் பண்ணக்கூடாது சொல்றதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்குது? இருக்குது, அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இங்க பாஜானே, ஓ தம்பிகளுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை என் பிள்ளைக்கு இருக்குது. மறந்துடாத. என் தம்பி என்னைக்கு வழி தவறி போக மாட்டான். அதான் உங்க வீட்டுக்கு அடக்குட்டி சிங்கம் என்ன நட்டுலியம் பண்ணுனா? இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசுறீங்க? இப்ப பேசுனது அம்மா தானே. எனக்கு தெரியாது. நீ வெளியில உள்ளவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பியோ அதே தண்டனை கிங்ஸ்க்கு கொடுக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு போனவே வெறும் கைய திரும்பி வரணும். அதான் கல்யாணம் முடிஞ்சிட்டல. போய் பேசக்கூடாது. தோற ஒட்டுமொத்த அதிகாரமும் இன்னைக்கு உங்க கையில இருக்குல்ல. ஆடுங்கடா. இங்க பாஜானே, நீ உண்மையில நியாயஸ்தனா இருந்தா சரியான நீதியை கொடு. என் தம்பிட்ட கேட்காம நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன். அவன் ஏதாவது ஒண்ணு செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். ஆமாண்ணே. வாயில ஒரு நல்ல வார்த்தை கூட இவனுக்கு வராது. நீ நடங்க. இல்ல நம்ம அண்ணன் நல்ல நியாயமான வேலையை பார்த்துட்டான்ல. குடும்பத்தையே தலை நிம்மர வச்சுட்டானே. அதான் பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். நக்கல் பேசுன உனக்கு உரமாக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதே வேலையை தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணேன். குடும்பமே சேர்ந்து நான் ஒதுக்கி வைக்கல. என்னந்தாலும் நீ பெரியப்பா பையன் தானே? நீ பண்றதோ கிங்ஸி பண்றதோ ஒண்ணாடா. ஆமா, காதல்னு வந்துட்டா எல்லாம் ஒண்ணுதான். நான் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீங்களா சேர்ந்து என்ன ஒதுக்கி வைக்கல. வெக்கலாம வெளியில சொன்னாத. உனக்கு அண்ணன் மறந்துடாத. நீ என்ன பண்ண? அதுக்கு பேர் காதல் கல்யாணம் மாடா. ஒரு பொண்ணை மிரட்டி உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அதுக்கு பேர் காதல் கல்யாணம். அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு நீ மிரட்டி ரவுடிசத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை மிரட்டி உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அதான் கிங்ஸ் உன் ஃப்ரெண்டை கடத்தி உள்ள தள்ளுனா 3 வருஷம் உள்ள இருந்து வந்துட்டல்ல. நான் பண்ண தப்புனா கிங்ஸ் என்ன பண்ணது தப்புதான். என்ன எப்படி ஒதுக்கி வச்சுக்கலாம் அப்படிதான் ஒதுக்கி வைக்கணும். என்ன தரேன்னு பாத்துட்டு இருக்கீங்க? என்ன சொல்ற? ஓ, பாகுபாடு பாக்குறீங்க அப்படித்தானே? இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல அப்படி இல்ல. தேவையில்ல உன் தம்பி பேச்ச கட்டு மாட்டிக்கிட்டாதீங்க. என்ன ஜானு பேர் வராது, எங்க அப்பா பேர் தானே வரும். பிரிச்சு பேசுறல நீ. இல்லண்ணே, இருந்தாலும் கிங்ஸ் இப்படி பண்ணிருக்க கூடாது. இவனுக்கு பண்ணும்போது சரியாதான் இருந்துச்சு. நான் அதுக்கு அப்செட் பண்ணேன். ஆமா, இவன் பண்ணது எனக்கு தப்புதான். ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். கிங்ஸ் தண்டிச்சு உள்ள தள்ளினா. அது கரெக்ட் தான். அப்ப இன்னைக்கு கிங்ஸ் பண்ணது இது அவர் தம்பில தண்டிக்க மாட்டாரு. என் பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுத்தியோ அதே தண்டனை தான் நீ ஒரு தம்பிக்கு கொடுக்கணும். அதான் உண்மையான தீர்ப்பு. எனக்கு எல்லாரும் இப்படி பேசுறீங்க மாமா? அவங்க பாவம் மாமா. சரி இரு, பாத்துக்கலாம் விடு. அண்ணன் அப்படி எதுவும் பண்ண மாட்டாரு. சரி விடு, நடந்தது 2 முடிஞ்சு போச்சு. இவன் ஒண்ணும் பண்ண முடியாது. போ, உன் வேலையை விட்டு பாரு போ. என்னடா நீ கூட இப்படி பேசிட்டு இருக்க? அவன் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டான். இவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் வெளியிட்டு போயாச்சு. இவன் என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு தெரியாது. அந்த ஒண்ணு இல்லாதவ எனக்கு மருமகளா ஆகவே முடியாது. இப்ப என்ன நீங்கள வச்சு காப்பாத்துறீங்க? அவன் தானே வச்சு காப்பாத்துறான். விடுங்க. அன்னைக்கு உங்ககிட்ட நான் படிச்சு சொல்லு. அவங்க கிட்ட இருந்து காலேஜ் புடுங்காதீங்க. தப்பல நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க கிட்ட புடுங்க இந்த இவங்க கொடுத்தீங்க. இவன் ரொம்ப பொறுப்பா பாத்துருவான் பாருங்க காலேஜ. அதுவும் அவங்கிட்ட ஒரு தம்பிக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. அவன் தகுதியானவன். அவன் எல்லாத்தையும் பல வருஷமா இருந்து கத்துக்கிட்டவன். இவன் பாதி நாள் ஜெயிலுக்கு வந்துருக்கான். இவங்கிட்ட காலேஜ் கொடுத்தா அவனுக்கு கோவம் என்ன பண்ணும்? ஓ, இந்த வீட்டு புது வரவா? சரியாதான் கிங்ஸ் என்ன தூக்கிருக்கான். பழைய கில்லாடிடா கிங்ஸ். நீ செம்மையாதான் தூக்கிருக்கான். சொட்டே எண்ணிருவேன். உன் பார்வை அங்க போச்சுனா அவ கிங்ஸின் சொத்து ஜான் வாரிசு. பூமிக்கு உரமாக்கிறேன். வந்த வழியை பார்த்து போயிரு. இவனை இன்னும் ஒரு 3 வருஷம் உள்ள செஞ்சிருக்கலாம். எந்த பொண்ணுங்க கிட்ட பொம்பிட்டு வரட்டும். வெளியில கொண்டு வந்ததே பெருமை தானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்களோ அதே தண்டனை கிங்ஸ் எனக்கும் கொடுக்கணும். உன் நம்ம சில்லற பையில பேச்சு கட்டல என் தம்பிக்கு நான் தண்டனை கொடுக்க முடியாது. அது என்ன ஓ தம்பி, நான் உனக்கு வசதி என் பிள்ளை இலக்காரமா பேசிக்கிட்டு இருக்க. என் பிள்ளை எப்ப கிங்ஸ் உள்ள தள்ளனோ அப்பவே நானும் பழிக்கு பழி வாங்கிக்கணும். சரி, வீட்டுக்கு மூத்த பிள்ளை எதை செஞ்சா சரியா இருக்குன்னு நம்பினேன். ஆமா, சரியாதான் பண்ணிட்டு இருக்கான். நான் பிள்ளைங்கள வேறுபாடு பார்க்கறது இல்ல. இது கொண்டு பிள்ளை, இது நம்ம பிள்ளை. எல்லாரும் ஒண்ணா பார்த்தேன். அதான் எக்கட
எது பண்ணாலும் சரியா இருக்குன்னு நம்பினேன். ஆனா இப்ப என் மூத்த பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நிக்கிறான். அது அப்படி இல்ல, என் குடும்பம் வளர்ந்துட கூடாதுன்னு ஒரு தம்பியோட பிளான். எப்பவும் நீங்க தான் முதல்ல இருக்கணும் அவனுக்கு நினைப்பேன். பெரியம்மா வார்த்தை விடாதீங்க. கிங்ஸ் அப்படி உண்மையில நினைச்சிருந்தானா உங்க ரெண்டாவது பிள்ளை டாக்டர் நின்றுக்க மாட்டான். இந்த நிக்கிற இடத்தோட கையில கத்தி தான் எடுப்பேன்னா அண்ணன் கூட பார்க்காம பல்லால அஞ்சு படிக்க வச்சிருந்தான் வெளிநாட்டுல போய். யாரு கிங்ஸ் தானே பண்ணா? இன்னைக்கு உங்க புள்ள ஒண்ணு டாக்டர், அதுவும் அறுவை சிகிச்சையில. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு இப்ப பேசுங்க. இந்த மூணாவது உள்ளவனையும் ஏதாவது ஒண்ணு பண்ணிடலான்னு அங்கதான் கொண்டு சேர்த்தான். இவன் என்ன பண்ணிட்டு வந்தான்? ஓரத்துலாம் பொண்ணுக்கு பின்னாடி போயிட்டு வந்தான். நம்ம கிட்ட எல்லா பலனும் இருக்கனால ஒரு பொண்ணு கிட்ட வீரத்தை காட்டக்கூடாது. நம்ம கிட்ட பணம் இருக்கனால இஷ்டத்துக்கு பொண்ணு வாழ்க்கையில விளையாடுவேன். ஒருக்கி தரமா பண்ணிட்டான். இதை போய்க்கிட்டேனா என் தம்பிகளுக்கு யாருக்குமே அந்த பழக்கம் கிடையாது. இதை கத்துக்கிட்டு வந்தது யாரு தெரியுமா? சொல்லுங்க. என் கவின் போனானா, இல்ல என் கிங்ஸி போனானா, இல்ல என் சாப் போனானா? எந்த பிள்ளைங்க பெரிய வம்பிருக்கானா சொல்லுங்க. வேண்டாம் ஜானே. அம்மா குடும்பத்தை ரெண்டா கிட்டு போறாங்க. இதுக்கு தான் பொம்பளைங்களை பேச விடக்கூடாது. என்னடா பேசுற? இதுக்கு தான் நான் பொம்பளைங்களை பேச விடக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க பேசுற பேச்சுக்கு குடும்பம் ரெண்டாயிரம். சரி கேள பண்ண சொல்றீங்க. இப்போ இல்ல எப்பவுமே இந்த குடும்பம் ரெண்டாகாது. என்னைக்குமே ஒண்ணுதான். பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. கிளம்புங்க. நல்ல வேலை பார்த்துட்டடா. உங்க பெரியப்பாக்கு நல்ல பேரு புகழும் வாங்கி கொடுத்துட்டேன். உங்களை இங்க எது கிளம்ப சொன்னேன். எனக்கு நியாயம் கிடைக்காம நான் இங்க போக மாட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன நியாயம் வேணும்? அண்ணே ஆமாண்ணே, நான் தான் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். எனக்கு வேற வழி தெரியல. தம்பியே ஒத்துக்கிட்டா. இப்ப நீ தண்டனை கொடுக்க போறியா இல்லையா? முழுசா கேட்டுக்கிட்டோம். ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்ச? அது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் உனக்கு தெரியாது. எல்லாம் கைமீறி போச்சுண்ணே. என்ன சொல்ற? அண்ணே அவன் லாட்ஜில் தங்கி இருந்தான்ல? ஆமா. அது வந்துண்ணே. என்ன சொல்ல வராங்க? அண்ணே ஒரு பொண்ணை தப்பு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. புரிஞ்சுக்கிடுங்கன்னு நினைக்கிறேன். டேய் மேல மேல நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. என் புள்ள எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். உண்மையை சொல்றியா? எனக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு உனக்கு தெரியாது. இல்ல இல்ல என் புள்ள அப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டான். என்னம்மா அண்ணன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்காருன்னு பார்க்கலாம். உன்னை யாருங்க விட்டதே? உன்னை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கிளம்பே. கிளம்புன்னு சொன்னேன். அடிச்ச செத்துவேன். கிளம்பே. இசை உள்ள போ. வா ஒத்தி தான் பாதுகாக்கிறான். எதனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். நீ பண்ணது தப்புதான். நம்ம வீட்டுல வயசுக்கு அந்த புள்ள இருக்குன்னு தெரிஞ்சோம் என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணோட சாபம் நம்ம குடும்பத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு வேலை பார்த்தேன். ஏன்னா நம்ம வீட்லயும் வயசுக்கு அந்த புள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு எந்த சாபம் வந்துடக்கூடாது. ஒரு குடும்பத்து மேல எந்த பழி வேணாலும் இருக்கலாம். ஒரு பொண்ணோட கண்ணீர் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணோட சாபம் இருக்கவே கூடாது. அது அந்த தலைமுறை மட்டும் இல்ல, 7 தலைமுறையும் விளங்காம போயிடும். குடும்பத்தை கேவலப்படுத்துறான். எப்படினாலும் நீ பண்ணது தப்புதான். வீட்டுல எல்லாத்தையும் கேட்டுக்கணும். வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிருக்கணும். அவன் செஞ்சது தப்புதான், நீ செஞ்சது தப்புதான். இன்னிலிருந்து என்கிட்ட 1 வருஷத்துக்கு நீ பேசக்கூடாது. இவனுக்கு மிகப்பெரிய தண்டனையாதான். நான் பேசுனா இந்த வீட்டுல யாரும் பேச மாட்டாங்க. என் தம்பிக பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே 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 என்கிட்ட கேட்க முடிவெடுத்தல. நீ என்ன தலைக்குடி வச்சுட்டல குடும்பத்துக்குள்ள. என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருந்தா நானே ஜாம் ஜானு கல்யாணத்தை நடத்திப்பேன். தலைக்குடி வச்சுட்டல நீ. இருடா நீ எப்படி கல்யாணம் பண்ணி வாழ்ற நானும் பாக்குறேன். இந்த பொண்ணுக்காக நீ தொந்தரவு கொடுத்த. நீங்க கூட தான் ஒரு பொண்ணுக்கு தொந்தரவு பண்ணி தூக்கி கொண்டு வச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். ஆனா கண்டு கண்டு மக்கனே ஓடிடு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, யாரும் இவர்கிட்ட பேசக்கூடாது 1 வருஷத்துக்கு. நீ போ, எங்களுக்கு தெரியும். குடும்பத்துக்கு ஒரு சலடை வந்து சேர்ந்துருது. உன் கையில காசு பணத்தை பார்த்த அத மொட்டையா புடிக்கிட்டு விட்டீங்களே. இதுல எங்க அப்பா வேற உங்க கட்சி. சொத்துல ஒரு பகுதி கூட எனக்கு தர மாட்டேங்கிறாரு. தரமாட்டாங்க, தரவிடவும் மாட்டேன். உனக்கு தேவைன்னா உழைச்சு சம்பாத்தியம் பண்ணி போடா. எல்லாம் அண்ணன் மாற போயிட்டீங்க. இருங்க. சரிடா போ. இசை பயந்து போயிருக்கா. என்கிட்ட பேசக்கூடாதுல்ல. போல போய் இசைகிட்ட பேசு போ. இல்ல பேச வேண்டாம். அண்ணன் நார்மலா இருந்தா உனக்கு சத்தியமா இந்த தண்டனை கொடுத்துக்க மாட்டான். அவனுக்கு பாதி விஷயம் தெரியாதுல்ல. அதான் அதுக்காக நம்ம முட்டத்தனமா இருக்கக்கூடாதுல்ல. நீ எது பண்ணாலும் சரியா இருக்கும்னே. நாங்க பேசுவோனே. சரிடா. என்ன வேலை பார்த்துட்டாங்க தெரியுமா? என்னடா என்ன பண்ண? எனக்கு வேற வழி தெரியலடா. அதான் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன். என்னன்னு சொல்ற? இல்ல மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டா. அண்ணே இந்த வீட்டுல யாருக்கு கல்யாணம் முடியல இல்லையோ ஒரு சாமனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். அண்ணியும் பாவம் தானே. பாரு, ஒரு கல்யாணத்தை முடிச்சதுக்கு என்ன குடும்பத்தை விட்டு அண்ணனை ஒதுக்கி வச்சுட்டா. இப்ப 2வது கல்யாணம்னா நிரந்தரமா அண்ணன் பேச மாட்டான். நானே எப்படி 1 வருஷம் அண்ணன் பேசாம இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அண்ணன் பேச வேண்டாம். அதான் அண்ணன் குணத்தை பத்தி தெரியுமா, பிடிவாதமா இருப்பான். சரிடா, இசைதான் ரொம்ப பயந்து போயிருக்கா. போய் பேசுப்போ. ரொம்ப பயந்துட்டாளே. பயந்துட்டாளா? ஒரே அழுக நடுங்கி போய் தான் நின்றுட்டு இருந்தா.
அச்சச்சோ. சார் சொல்லிருக்கலாம் நீ எல்லாம் சத்தியவாட்ட சொன்னேன். இருந்தாலும் ஜானன் உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துவானு பயந்து போய் நின்னான். சரி சரி, நான் அவளை பாக்குறேன். பின்னாடி தோட்டத்துக்கு வர சொல்லு. சரிங்கண்ணே. அண்ணனுக்கு தெரியக்கூடாது. இல்ல, பின்னாடி தோட்டத்துக்கு அண்ணன் வரமாட்டான். ராஜா, நீ போய் விளையாடு போ. நீங்க ஏதோ பேச போறீங்க அப்படிதானே? பரவாயில்லப்பா, என் முன்னாடி பேசுங்க. ஏய், ஓடுறா. எனக்கு எதுவும் தெரியாது பாருங்க. டேய், கடுத்த விளைச்சலா இருக்காண்டா. பரவாயில்ல, நல்லதுதான். என்னடா நான் ஒண்ணு சொல்றேன் கேப்பியா? என்னடா அண்ணே கல்யாணம் பண்ணிரு. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, அண்ணனுக்கு எப்படி நார்மலா இருக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆயிரும். அண்ணன் எப்படியும் பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு குறைஞ்சது 3 வருஷம் ஆகும். அதுக்குள்ள உன் வாழ்க்கை நாசமாயிரும்னு வேண்டானே. வாழ்ந்தாரு அண்ணன் நல்ல நிலைமைக்கு வந்தா சந்தோஷம் தான் படுவான். அண்ணன் நக்கல் பேச்சும் அவன் குறும்புத்தனமும் அவன் காதல் சட்டையும் ஏன் உங்களுக்கு தெரியாது? அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. அந்த அளவுக்கு காதல் சட்டை. இன்னைக்கு அவன் இப்ப இருக்கான்னா அவன் சூழ்நிலை. பேசுனேன், கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருனே. ஏய், அவளை நான் ஊரடியே கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா. ரகசியமா வாழ நினைச்சா நான் எப்பவுமே வாழ்ந்துருக்கலாம். இல்லடா, எனக்கு அவளை ஊரடியே மனைவியை நான் கூட்டிட்டு வரணும். ஏற்கனவே வயசு கடந்து அப்படி இருக்கனால எல்லாரும் எனக்கு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும்ல. தெரியுதுண்ணே, அதான் எத்தனை வருஷம் தள்ளி போடுவேன். பரவாயில்ல, காத்திருப்ப. இங்க பாரு, அவளை மாதிரி ஒரு குணவதி நான் பார்த்ததில்ல. அவள் எனக்கு மனைவி வரும்போது ஊருக்கே தெரியணும் அவன் என் மனைவின்னு. அதுதான் நான் அவளுக்கு கொடுக்குற அங்கீகாரம். இங்க பாரு, என்னால அவளை அசிங்கப்படுத்த முடியாது. நான் இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? வயசு கடந்ததுக்கு அப்புறம் குழந்தை குட்டி இவன் புரிஞ்சு பேசுறானா புரியாம பேசுறானா? ஐயோ, இசை வேற ரொம்ப பயந்துருக்கான்னு சொன்னேன். போய் பார்த்துட்டு வரலாம். சரிடி, அழாத அழாத அழாத. உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்களா? யார் சொன்னா? அதெல்லாம் அண்ணன் பேசுவான். நீ அழாதடி, நீ பயந்து பண்ணி எனக்கு நல்லா தெரியும். அதான் உன்னை தனியா பார்க்க வர சொன்னேன். இப்படி செல்லும், இங்க பாரு, என்ன பாரு நீ. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீங்க வரல, எனக்கு ரொம்ப பயமாயிட்டேன். தெரியும், நீ பயந்து பண்ண தெரியும். இங்க பாரு, என்ன பாரு. என் அழகு செல்லால எனக்கு எப்பவும் எதுவும் ஆகாதுடி. ஏன்னா நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்க 100 வருஷம் இருப்பேன். நீ தீர்க்க சுமங்கலியா இருப்பாடி. எனக்கு எதுவும் ஆகாது. ரொம்ப பயந்துட்டேன். என் செல்ல இல்ல, என் தங்கம் இல்ல, என் செல்லம் இல்ல. எனக்கு என்ன பயமா இருந்தது தெரியுமா? எங்க மாமா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வரேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்பெல்லாம் என்ன சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன கோப்பட்டு ஒரு அடி அடிச்சிருவானு நினைச்சேன். இல்ல, ஆனா அடிச்சிருந்தா கூட நல்லா தான் இருக்கும். அதுக்கு வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ தைரியமா இரு. அது சரி, நீங்க சொன்னதே உண்மைதான். ஜபால் அப்படி பண்ணிருக்கா? அந்த சூழ்நிலைக்கு யாருனாலும் அதான் பண்ணுவாங்க. அவன் ஒன்னும் தெரிஞ்ச உடனே கை விடல. அதான் உடனே கல்யாணம் பண்ணி துணிஞ்சிட்டான். பரவாயில்ல, அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். என்ன அப்படி பண்ணி வச்சிருப்பேன்? அவ சொல்லல, அண்ணன் தான் என்கிட்ட சொன்ன உண்மையை. அதுக்கப்புறம் தான் நான் காப்பாத்தண்டி சூழ்நிலை போச்சு. அதான் உடனே ஃபிளைட்டை அனுப்பிட்டேன். அவன் உன்னை ரொம்ப தேடுனா. நல்லபடியா கிளம்பிச்சு போயிட்டாங்கல்ல. இன்னத்துக்கு போய் இறங்கிருப்பாங்க. நான் அதான் 3 மணி நேரம் இங்க வரவே இல்லை. 3 மணி நேரம் ஆகும் அங்க போய் சேர்றதுக்கு. சேர்ந்துட்டேனே, அண்ணன் ஃபோன் பண்ணான். இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவனுக்கு முதல் விஷயம் தெரிஞ்சுட்டு அதனால எல்லா ஏற்பாடும் முதல்ல பண்ணிருக்கான். அங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஒழுங்கா பண்ணிட்டான். இங்க பாரு, இனி ஜவா வச்சு நீ கவலைப்பட வேண்டாம். அவ இனி வாழ்க்கை செட்டில் ஆயிடுவா. கல்லு என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா? நம்ம வேண்டாப்பா. இல்ல, நம்மளும் வச்சுக்கணும். கொன்னிருவேன். கொன்னுருவியா? இல்ல, எனக்கும் வேணும். இப்பெல்லாம் பேசாதீங்க, போங்க. நீ கொஞ்சம் கொஞ்சம் பேச முதல்ல அழகாதான் இருக்கு. இருக்கும். என்ன, நம்ம அடுத்த பிளான போட்டுருமா? ஐயோ, அப்படி பேசாதீங்கன்னு சொன்னேன்ல. இல்லடி, போற போக்க பார்த்தா அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லடி, நானும் லாஜில போய் தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் அழகு தங்கமே, என் கட்டி தங்கமே, அப்படிலாம் நான் பண்ணுவேனாடி. இங்க பாருங்க, அதெல்லாம் ஜன்ம மாசத்தோட தான். சரிங்க மேடம், அது சீக்கிரம் தான் நல்லா இருக்கும்ல. பாருங்க பாங்க. சரி, அதான் இங்க யாரும் இல்லையா கூட? இங்க பாரு, நான் அவ்வளவு டென்ஷன்ல இருந்திருக்கேன். இப்ப நீ கொடுக்க போறதா என் பிரஷர் பூரா குறைக்க போகுது. என் செல்ல குட்டில கூட்டுடி. நான் ரொம்ப அழுதுட்டேன் தெரியுமா? சாரி 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 சாரி. அழக்கூடாது. அது சரி, அந்த இடுதடி மாதிரி வந்து நின்னானே, அவன் எதுக்கு இங்க வந்தா? இதை வம்பிருத்தானா? இல்ல, அவன் பார்வை ஒண்ணும் சரியில்லையே. பாரு, அவனுக்கு பார்வையும் சரி இருக்காது, உறவு முறையும் அவனுக்கு தெரியாது. நான் கேட்க நினைச்சேன், இவ்வளவு நாள் அதை நான் பார்த்ததே இல்லையாங்க. இப்பதான் 6 மாசம் ஆகுது வெளியில வந்து. நான் விடக்கூடாதுன்னு சொன்னேன். இந்தா எங்க பெரியமா பார்த்த பார்வை ஜாமீன்ல வெளியில கூட்டு வந்திருக்காங்க. யார் அவன்? இங்க பாரு, அவன் வளரும் போது எங்க வீட்டுல வசதி வாய்ப்பு ஏகப்பட்டதா. அவன் பணத்திலே வளர்ந்தனால அவனுக்கு நம்ம எது வேணாலும் பண்ணலாம், நம்ம எவனும் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரு தைரியம்.
மனசாட்சிக்கு பயப்படாம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தான். காலேஜ்ல இவர் தான் பெரிய தாதா. பொம்பளை பிள்ளைங்களை நிம்மதியை படிக்க விட மாட்டேங்கிட்டான். எங்க அதுக்கு எக்கச்சக்கம் வந்துட்டே இருந்தது. நானும் அப்பப்போ அடிச்சு திருத்தி பார்த்தேன். திருந்தவே இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், நினைவு இருக்கா? லா காலேஜ்ல பிரச்சனை, நான் அதை போய் தீர்த்தேன்னு. ஆமா, அது இவன் கேஸ் தான். போனேன், பெல்ட்ட கழுத்துனேன். சும்மா காலேஜ்னு பார்க்கலையே, கொண்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் தான் உசுறு கிடந்துச்சு. பின்ன இப்ப உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இவன் தோற அவனும் அதுலதான் இருந்தான். ஆனா நான் விடல. அவன் அப்பவே நான் காலேஜ் படிக்கிறதுக்கு வெளியில அனுப்பிட்டேன். ஆனா இவரு ரொம்ப சண்டித்தனம் பண்ணிட்டு கிடந்தாரு. இது கவினுக்கு மூத்ததா இளையதா? கவின் ரொம்ப சின்ன பையன். இவன் அவனுக்கு மூத்தவன் தான். சரி சரி, நான் உடனே சொல்வேன், நீ தப்பா நினைக்க கூடாது, சரியா? என்ன? எங்க வீட்டுல ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தா. சரி. எங்க வீட்டுல எல்லாருக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். பெரியண்ணே எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்களெல்லாம் அண்ணன் அண்ணன்னு அவ்வளவு உரிமையோட இருப்பா. வீட்டுக்கு வேலைக்கு வந்த பொண்ணு தான். கணக்கு புள்ளையோட பொண்ணு. கணக்கு புள்ள இறந்துட்டாரு. அந்த பொண்ணுக்கு வேற யாருமே இல்ல. அதனால அவர் நம்பிக்கையோட எங்க வீட்டுல விட்டுருந்தாரு. சரி. எங்களுக்கு அந்த பொண்ணு எங்க கூட பிறக்காத பொண்ணு மாதிரியே தெரியாது. கூட பிறந்த பொண்ணு மாதிரி தான் எங்களுக்கு தோணும். நாங்க வீட்டுக்கு வரக்கு முடிய எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவா. அம்மாக்கு அவ்வளவு ஒத்தாசையா இருந்தா. பிகாம் முடிச்சிருந்தா. படிச்சுட்டு பேங்க்ல வேலை பார்த்தா. வீட்டு வேலைக்கார பொண்ணா? நாங்க அவளை வேலைக்கார பொண்ணாவே பார்க்கல. கூட பிறந்த தங்கச்சா தான் பார்த்தோம். அவ எங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு 5 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அதுல இருந்து நாங்க தான் அவளை படிக்க வச்சோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுப்பணும். வீட்டு வேலையும் செய்வா. அதே நேரத்துல படிச்சா. அவ யாருங்க அவன் நல்லா உணர்ந்துக்கிட்டா. நல்ல பொறுப்பா இருப்பா. ஆளும் நல்ல அழகு போல இருப்பா. எங்க வீட்டுல பொண்ணு இல்லாத குறைய அவதான் தீத்தா. நான் இப்போ கலைப்பா வீட்டுக்குள்ள வந்தேன்னா நான் வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி வச்சிருவா. எனக்கும் வீட்டுக்குள்ள வரும்போதே அவ குரல் கேட்கணும். பாப்பான்னு சொன்னா போதும் ஒடியே வந்துருவா. அவ்வளவு பாசமா? பாசமாவா? உசுரே. அவ்வளவு பாசமா இருப்பா. பேங்க் வேலையும் பார்த்தா. வீட்டுக்கு வந்தா தெருவில் அத்தனை பிள்ளைங்களுக்கும் டியூஷன் எடுப்பா. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அந்த கதைய. சரி. இந்த பொறுக்கி பையன் அப்பப்ப வீட்டுக்கு வருவா. அப்ப பெருசா நாங்க எடுத்துக்கல. ஏன்னா ஒரே வீடு தானே, ஒரே குடும்பம் தானே. நாங்க பாக்குற மாதிரி தான் இந்த லூசு பையனும் பாப்பான்னு நினைச்சோம். சரி. இவன் அடிக்கடி அவன் கூட படிக்க பசங்க எல்லாம் கூட்டிட்டு வருவான். எனக்கு அது பிடிக்காதுதான். என்ன பண்ண, அவன் போனா அப்படி அதனால பெருசா கண்டுக்க மாட்டான். அப்படி ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 2 நாள் தங்க வச்சிருந்தான். அம்மா அப்பவே சொன்னாங்க, இது சரிப்பட்டு வராது, அவனை வெளியில அனுப்புன்னு. நானும் தம்பியாச்சேன்னு பெருசா கண்டுக்கல. எந்த பையனாவது நம்ம ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம், அங்க நாகரிகமா நடந்துக்கணும்னு தெரியாம இந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கான். ஆசைப்பட்டிருந்தா கூட காதுல சொல்லி சரி எங்ககிட்ட பேசி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அவன் அதை பண்ணல. உடனே அன்னைக்குன்னு நினைச்சிருக்கான். அந்த பொண்ணு 2-3 நாள் என்கிட்ட சொன்னா, அண்ணா வந்திருக்க பையன் பார்வை சரியில்லைன்னு. நான் உடனே பெரிய அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அப்போ சாமம்மா தனியாவா இருந்தாரே? பக்கத்து காம்பவுண்ட்ல இருந்தான். அங்க போனா சாமானே நல்லா பாத்துக்கலாம்னு அங்க அனுப்பி வச்சுட்டேன். ஏற்கனவே சாமானுக்கு அந்த பொண்ணுனா உசுரு. அதனால அங்கேயே இருந்தா. சாமானு பேங்க் வேலை பார்த்தனால 2 பேரும் ஒன்னா போவாங்க, 2 பேரும் ஒன்னாவே வந்துருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பையன் பின்னாடியே போயிருக்கான். சரி. அன்னைக்கு பேங்க்ல சாமானுக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங்னு போயிட்டான். இவன் ஒத்தையில வந்திருக்கான். சரி. இந்த வந்து முரட்டு பையன் இவன் அவன் ஃப்ரெண்டுக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிட்டான். இவன் ஒரு முட்டா பையன். அவன் ஃப்ரெண்டு விரும்பி இருக்கான்ல, அதனால இந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம தூக்கிட்டு போய் அந்த பையனுக்கு தாலி கட்ட வச்சுட்டான். எனக்கு விஷயம் தெரிஞ்சு விட்டு நீங்க போயிட்டேன். அந்த பொண்ணு என்ன பார்த்தனா அண்ணன்னு கத்துனா கதனா கழுத்துல தாலி. எனக்கு வந்தது கோவம். பக்கத்துல நின்னா பொண்ணு எடுத்துட்டேன். அவனுக்கு எப்படியா தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக ஒரு பொய் கேச போட்டேன். ஒரு மேடு பண்ணிட்டானே, தூக்கி உள்ள வச்சேன். 3 வருஷம். அந்த பொண்ணு தூக்கிட்டு போய் விருப்பம் தாலி கட்டுவான். அந்த பொண்ணு நான் வாழணுமா? இஷ்டமான கேட்டேன். இஷ்டம் இல்லைன்னா அப்ப கரெக்டா முடிஞ்சதே ஏறினேன். எரிஞ்சா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். அதான் இங்க வருவாரு என் தங்கச்சி மாப்பிள்ள. அவர்தான். அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும். காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணாரு. பேங்குக்கு என் தங்கச்சி பண்ணா. இவரு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. என் தங்கச்சி எல்லா உண்மையும் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் டபுளா ஓகே சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்ல, வீட்டுக்கு முறைப்படி பொண்ணு கேட்க வந்தாரு. என் தங்கச்சி சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு மனப்பூர்வம் அந்த பொண்ணு கேட்டாரு. இது வரைக்கும் சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கா. 2 பசங்க. எங்க மண்ணில் வச்சுதான் மொட்டெல்லாம் போட்டா, காதெல்லாம் குத்துனா. நாங்க தான் தாய்மாமா. கவினுக்கு அவங்க குடும்பம் தக்கான்னு தான் தெரியும், வளப்பாக்கான்னு தெரியாது. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. வந்து கேட்டான் குடும்பம் தக்கா இல்லையான்னு. அப்புறம் எப்படி மறைக்க முடியும்? ஆமாடான்னு சொன்னோம். கணக்கு புள்ளன்னு சொன்னோம். அவனால ஏத்துக்கவே முடியல. ஒவ்வொன்னு அழுதுட்டு கிடந்தான். அதுக்காக பார்க்காம இருப்பானா, அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துருவான். அவளும் இவனை பிள்ளைமா தான் பாப்பா. ஏன்னா அவளுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். இந்த பலாப்பழம் இல்ல, வெளியில கரடு முரடா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு தேனா இனிக்கும். அப்படிதான் நீங்க எல்லாம் வெளியில தான் கரடு முரடா தெரியுங்க, ஆனா உண்மையில உங்ககிட்ட இருக்க நல்ல குணம் யாருக்கிட்டயுமே இருக்காது. வீட்டுல வேலை பார்க்கறவங்கள மனுஷனா கூட பார்க்க மாட்டாங்க. நீங்க கூட பிறந்தவளா பார்த்திருக்கீங்க. கூட பிறந்தவனா இருந்த அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை சரியா செஞ்சிருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு அந்த அசமம் நடந்தப்போ அப்படியே விட்டுட்டு வராம அந்த பொண்ணுக்கு மறுவாழ் அமைச்சு கொடுத்துருக்கீங்க பாருங்க. இப்போ எனக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை வருது, ரொம்ப பாசம் வருது. அத அப்படி கட்டக்கூடாது. நல்ல இருகா நினைச்சு ஒண்ணு கொடுத்து அப்படிதான் கட்டணும்.
காட்டிட்டா போச்சுது. நிஜமாவா? நிஜமாதான். இப்ப உண்மையதான் சொல்றேன். நான் நிஜமாவே இப்ப அப்படிதான் காட்ட போறேன். ஐய், என்னடி சொல்ற? அப்படிதான் காட்ட போறேன். நம்ம ரூமுக்கு போலாங்க. அண்ணனை விட்டுட்டு தான் மறுச்சடி பாப்போம் பாரு. இனி ஒரு வருஷத்துக்கு உள்ளார முடியாது. என்னங்க பார்க்கலாம் அண்ணன் என்ன சொல்றானே. இந்த பழைய வீட்டுல தான் இருப்பேன். என்னங்க அதுக்கு என்ன, நான் பழைய வீட்டுக்கு வந்ததே. சரி வாங்க. இங்க கூட வேண்டாம், வட்டி மூலமா சேர்த்து கொடுக்குறேன். அது சரி, அப்போ உண்மையான தங்கச்சி ஒண்ணு இருந்தது இல்ல சாமம்மாக்கு? அதுவா? உண்மைதான். ஒரு பொண்ணு இருந்தா உண்மைதான். பெரியப்பாவும் பெரியம்மாவும் காருக்கு வச்சு தேய்ச்சி கொடுத்துனாங்களே, அப்ப அந்த பொண்ணு இறந்து போச்சு. அந்த பொண்ணு பெரியம்மா மடியில தான் இருந்திருக்கு. அதனால அந்த ஞாபகத்தமா இந்த பொண்ணு நாங்க வளர்த்தோம். என்ன ஒரு நாள் அவங்கள பார்க்க கூட்டு போறீங்களா? அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன? அது இல்ல, இடையில எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். என்ன? அவங்க ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்தா, சரி கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கட்டிக்கல. அதுக்கு அவளுக்கு கோபம். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டா. ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அந்த பொண்ணு அந்த ஊர்ல தான் இருக்கு, அதனால போக மாட்டேன். இது நம்புற மாதிரி இல்லையா? அப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்க அப்படிதானே? அப்பெல்லாம் இல்லடி. அவ பேசி முடிக்க போனாலா? அது வேற யாரும் இல்ல, அவ சம்பந்தி தான். அதான் நான் போகாம இருக்கேன். அதுக்கு தானே நாங்க போகாம இருக்கேன். இன்னும் அந்த பொண்ணு அங்கதான் இருக்கு. அதான் போக மாட்டேன். ஏன் ஐயாக்கு ரொம்ப பிடிக்குமா? நீ இருக்க பாரு, பிடிச்சிருந்தா போயிருக்க மாட்டேனாடி. உன்னை பார்க்க முன்னாடி அவ ஒய்யாம சொல்லிக்கிட்டே இருந்தா, தங்கச்சி வருத்தப்படுவாளேன்னு. அதனால அதனால இப்ப நான் போக மாட்டேன். உனக்கு நல்லா தெரியும், நான் இப்ப அங்கெல்லாம் போவே மாட்டேன்னு. போங்க. நான் உங்ககிட்ட சேர மாட்டேன். அதெல்லாம் இல்லடி. சொல்லுல எனக்கு ஒண்ணு குடுடி. முடியாது. சரி சரி, அங்க வா. நீ எனக்கு மொத்தமா தாரின்னு இருக்கல, தூக்கிட்டு போட்டா. தூக்கிட்டு தான் போகணும். தூக்குங்க. அதுக்கு என்ன தவறு இருக்க? முன்னாடி தூக்காம இருப்பானா? இருக்கு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு. நிறைய கொடுக்க போறியோ? ஆமா, நிறைய கொடுக்க போறேன். வாங்க. ட்ரெஸ் எல்லாம் வேற மாத்தி தரட்டா? அதான் நான் கலத்த போறேன்னு. வாங்க. கள்ளி அப்படின்னு நினைக்கி கொன்னுடுவேன். வாங்க. அப்ப எனக்கு பெரிய சம்பவம் இருக்குன்னு சொல்லு. ஆமா, பெரிய சம்பவம் இருக்கு. வாங்க. யாரோ ஒருத்தருக்காக என் தம்பி நான் தண்டிச்சிட்டேன். என் தம்பி மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். என் தம்பி சரியா தானே பண்ணிருக்கான். அந்த இடத்துல நான் இருந்தா கூட அதான் பண்ணிருப்பேன். ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே போச்சுது. இதுக்கப்புறம் கூட்டம் என்ன பிரச்சனை இருக்கு? தப்பு பண்ணிட்டேன்னு. சரி, நீ படுத்துக்க, நான் கிளம்புறேன்னு. என்ன அதுக்குள்ளேவா? அதுக்குள்ளேவா? ஓய், 4 மணி நேரம் ஆயிட்டுடே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இங்கதான் இருக்கணும். சும்மா இரு, ஆடாத. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இங்கதான் இருக்கணும். இல்ல, அண்ணன் கண்ணு இன்னத்துக்கு என்ன தேட ஆரம்பிச்சிருக்கோம். கோத்தை விட்டு போயிட்டே நினைச்சிட்டு இருந்திருப்பாண்டி. சரி, நான் போய் அண்ணனை மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல இரு, சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரம் வந்துடுறேன். சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. நீ போயிட்டு வரேன்டி. அதுக்கு கொடுக்கறத கொடுத்து அனுப்பு. போதும், இது வரைக்கும் கொடுத்தது போதும். பத்தாது. போதும் போதும், கிளம்புங்க. முடியாதுடி. ரவுடி பையன், இறக்கி விடுங்க. அப்படியா? ஆமா, ரவுடி பையன், இறக்கி விடுங்க. முடியாதுடி. முடியாது 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 முடியாது. கொட்டிச்சோம். முரட்டு பையன், விடுங்க. முடியாது. சரி, போயிட்டு வாங்க. போதுமா? நிறைய பாக்கி வச்சிரு, நான் போயிட்டு ஓடியாரேன். சரி சரி, பத்திரமா இரு. போயிட்டு வரேன். சரி. ஐயோ அண்ணே, ஐயோ ஈஸியா கூட பேசுறதுலாம் கேட்டு போனோம். போச்சுது. ஆமா, அண்ணே இப்படி இங்க வந்தா இங்க வரமாட்டானே. போச்சுது. ஈஸியா வேற உள்ள இருக்கா மாட்டேன். அப்படின்னு ஒன்று போயிடுவோம். சாம், ஏய் சாம், இங்க இருந்து நவள கூடாது. அண்ணே ஊர் முல்லே சொல்லிட்டான். யாரும் இங்க இருந்து போக கூடாது. சாம், அண்ணே நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். என்ன சொல்லிட்டு இருக்கா? பொண்ணு? ஆமா, உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். இப்ப என்ன அவசரம்? ஏன் இப்பதான் கிளம்ப திரும்புதா? இல்லன்னு, இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் எதுக்கு? அடுத்து நீ தானே இருக்க, உனக்கு அடுத்து 2 பேருக்கு முடிக்கணும்ல, வந்து நீ முடி. இல்லன்னு எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஆனா உங்க விருப்பம், நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். சொல்லி வை, ஏற்பாடுலாம் பண்ண சொல்லு. பண்ணியதானே? பொண்ணு பார்க்கறதுக்கு 2 3 பொம்பளைங்க வரணுமா? அந்த டீச்சரு, அப்புறம் இசை, அப்புறம் மட்டும் பொண்ணு வேலை பார்க்கல அந்த பொண்ணு, இன்னும் 2 பொண்ணை பாருங்க. அப்பதான் கொஞ்சம் நம்புவானுங்க. சரிங்க.
என்னடா பண்ண சொல்றேன்னு நான் சொன்ன நீ கேட்க மாட்டேங்க. போ. எப்படிடா முடியும்? இங்க பாரு, பயப்படாத, நான் இருக்கேன்ல. என்னைக்குமே ஏழு நீதான் இந்த வீட்டு 2வது மருமகா. அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ இருக்கிற நம்பிக்கையில தான்டா கொஞ்சம் தைரியமா இருக்க. இந்த தெருவு தானே சொன்னா, அவளுக்கு இந்த தெருவு தான். குடும்பத்தை தூக்குறேன். எப்போ சொல்லிவிட்டேன், நாளை ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன். அரே வா, அரேபியன் குதிரை மாதிரி இருக்கா. கும்சுக்கட்ட, கும்சுக்கட்ட. மனுஷ பையலா ஏலியன் பையலா? இந்த ஊர் பையன் மாதிரி தெரியல. வேண்டாம், இனிமேல் எந்த பையத்தையும் வம்ப வைக்க கூடாதுப்பா. எப்போ நான் வர மாட்டேன் ஆஸ்பத்திரிக்கு. ஆமாமா. ஏ பாப்பா. பாப்பாவா? ஓய் பீப்பா. எவ்வளவு நக்கல் இருக்கணும் இவனுக்கு. என்ன ட்ரமே? அம்மா. மண்ணெண்ண ட்ரமே. ஓய், நான் யார் தெரியுமா? ஏய், நான் எத்தமா அப்பா எத்தமா? அப்ப உனக்கு எந்த அட்ரஸ் இல்ல. ஏண்டா, இனி எத்தனை நாள் அப்பம் பேர சொல்லியே பீத்துவீங்க? சுயமா சொந்த கால நில்லுங்கடா. என்ன மாதிரி நான் என்ன படிக்கேன் தெரியுமா உனக்கு? என்ன படிக்க? பிஏ தமிழ். தேர்ட் இயருக்கு போயிட்டேன் தெரியுமா? சொந்த கால்ல படிச்சிருக்கேன். இப்ப அதல யார் தெரியுமா? யார் தெரியுமா? நான் பீத்த மாட்டேன். நான் யாருன்னு எங்க அப்பா சொல்லணும். என் பொண்ணு யார் தெரியுமா அப்படின்னு எங்க அப்பா சொல்லணும். அப்படி பேரு புகழ் வாங்குறதுக்காக மாடா உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு மாதிரி கும்மன் இருக்கணும் நான் பார்த்ததே இல்ல. லைட்டா தொட்டு பக்கணும் போல கை துருத்துருன்னு வருது. அது சரி, இங்க ஒரு 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீடு ஒண்ணு உண்டு. அது எங்க? அத்தி செவ்வா வீட்டை தேடி வந்திருக்கான்னு நினைக்கேன். தெரியாது. இதே தெரியுது உனக்கு? அதுக்கு நாளா பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டேன். இப்பதான் ஆஸ்பத்திரிக்காக கிளம்பி நிக்க. மத்தபடி நாளா வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டேன். ரொம்ப பேசுறாளே, பேச்சு கூட அழகா இருக்கு. உதட்டுல என்ன போட்டிருக்க? கிறுக்கு பையன் எப்படி பேசுறான் பாரு. கொண்டா, அந்த உதட்டு லேச தொட்டு பார்க்கணும். கொண்டா. பொறுக்கி கும்முன்னு இருக்க. என்னடா எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ஏன் கிட்ட வந்துட்டு கொடுத்துட்டு போ போ. அதுக்கு பேரால பாரு. ஓய், கிட்ட வா. இல்லைன்னா நீ உங்க அப்ப இந்த தெருவுலயே வாழ முடியாது. ஒழுங்கா கிட்ட வா. இந்த மரத்தால வேற எங்க வச்சுக்க. நீ ஏன் வந்துட்டா நல்லது. இங்க பாரு, உங்க அப்பன் இந்த தெருலயே வாழ விட மாட்டேன். ஒழுங்க வா. இங்க பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க வா. எப்படி இவன் இப்படி பச்சை பேசுறான்? சீக்கிரம் வா. ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு வா. ஐயோ, இவன் இப்படி பேசுறான். இல்லன்னு வச்சுக்க, உங்க அப்பா உங்க அம்மா யாரும் இந்த தெருல இருக்க முடியாது. ஒழுங்கா 5 நிமிஷம் வா. இல்லைன்னா என் கார் பக்கத்துல விட்டுருக்கேன். காருக்குள்ள வா. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? சொல்றேன்ல, 5 நிமிஷம் தான். வா. உன் வீடு அதானே தெரியும். இங்க பாரு, ஒழுங்கா வந்துரு. உங்க அப்பா உங்க அம்மா யாரும் சொல்ல இருக்க மாட்டாங்க. வா. நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல. விட்டுருங்க. ஒண்ணு பண்ண மாட்டேன். சும்மா 5 நிமிஷம். வா. தப்பிச்சா ஓடுற, எங்க ஓடுறன்னு பாக்குறேன். நான் வந்து உன்னை எனக்கு கொடுக்க வைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமா இருக்க பாக்குறதுக்கு. ஓய், இவ்வளவு நல்லா வழி இருக்குது. சில நேரம் ஒரு சைடா குத்துதியா, ஒரு சைடு பின்னாடி குத்துது பாத்துக்கோங்க. வலது கை உழைதா? இல்லங்க ஐயா, உங்களுக்கு ஒண்ணு இல்ல, வெறும் வாயு தொலைதான். 2 மாத்திரை எழுதித்தாரே, சாப்பிடுங்க சரியாயிரும். ஆபரேஷனா எதுவும் பண்ணண்டாமா? அதெல்லாம் தேவைப்படாது. இல்ல இப்பெல்லாம் வந்தா ஏதோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லுதாங்களே. அப்படி இல்லையா, வயசாகும் போது இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வரதான் செய்யும். அது உங்களுக்கு அப்படி தோணுது. அப்படியே நினைச்சிட்டே இருக்க கூடாது. சரிங்க ஐயா. என்ன எதுவும் கலக்கலன்னு வாய் அடிப்பா, அழுத மாதிரி இருக்குது. ஐயா, வேற ஒண்ணும் செய்யாதுல்ல? வேற எதுவும் செய்யாது. சரிங்க ஐயா. பிபி சுகர்லாம் பிளட் செக் பண்ணுவாங்க. ஐயா, இனிமே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வராதுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்களை யாரோ பயங்காட்டியிருக்காங்க. இது வெறும் வாயு தொலை தான். சரி, இதுக்கு ஃபீஸ் எல்லாம் வேண்டாம். நீங்க அப்படி பிபி மட்டும் செக் பண்ணிட்டு கிளம்புங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயா. எனக்கு ஏதோ பெரிய டக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு டக்கு இல்ல, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நல்ல வேலை வெட்டி பாக்கீங்க, உங்களுக்கு எப்படி டக்கு வரும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க பேசுறதுலே எனக்கு சரியாயிட்டியா? அங்க தாட்டுட்டு போனேன், ஆவியா ஏதோ ஈஸியாரா என்னெல்லாமோ எடுக்கணும்னு சொல்லிட்டாவல. அதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி ஆஸ்பத்திரிகள் இப்போதைக்கு வராதிங்கன்னு. ஒண்ணு இல்ல. சரியா? போய் செக் பண்ணுங்க. நான் மாத்திரை எழுதி கொடுத்து உங்க பொண்ணுகிட்ட. சரிங்க ஐயா. தங்க புள்ள ராணி, அதை வாங்கிட்டு வந்துருமா? சரிங்கப்பா. என்ன இவ குரல் இப்படி இருக்காத? என்ன உடம்புக்கு சரியா? என்ன இல்ல வாய்க்கு வரதா வச்சிருக்கியா? என்னாச்சு, உடம்புக்கு சரியில்லையா? வா, உன் இனிய ஸ்பீட் அடிச்சிட்டு இருக்கு.
வந்துங்க வா. ஓடி வந்தியா? என்னாச்சு? ஏன் அம்மா பேசிட்டு இருக்க? ஓடிதான் வந்தேன். ஏன் எதுக்கு? ஒருத்தர் விரட்டினா. ஒருத்தன் விரட்டினா? எங்க ஊர்ல ஒருத்தன் விரட்டினா? அப்பெல்லாம் இருக்காத. அப்பெல்லாம் எப்படி விரட்ட முடியாத? இல்ல நான் தெரியல, ஓடி வந்துட்டு இருந்தேன். உங்க அப்பா என்ன ஆஸ்திரிக்கு கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லி ஓடி வந்தேன். அப்போ கழுத்துல செயின் போட்டு நெத்தியில பெருசா அப்படி போட்டு பயில்வான் மாதிரி. இவன் சொல்ற அடையாளம் தம்பி மாதிரி இருக்குதே. தான் ஒருக்கே. என்னாச்சுது? 5 நிமிஷம் பின்னாடி வந்து கூப்பிட்டாங்க. நீ படாம வரைய வேண்டியதுன்னு. நீ வரலன்னா உங்க அப்பா உங்க அம்மா எல்லாம் கொண்டுருவேன்னு மிரட்டுறாங்க. இல்லைன்னா கார்ல 5 நிமிஷம் வா, அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு சொல்லுதாங்க. சரி சரி, அதுல உங்க அம்மா அப்பா கொண்டு ஆகாது. சரியா? பயமா இருக்கு வீட்டுக்கு போறதுக்கு. இல்லம்மா ஒண்ணு இல்ல, நீ போ. இல்ல, அவங்க எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவை கொண்டுருவாங்க. அப்பெல்லாம் கொல்ல முடியாது. போ, என் தம்பி வர சொல்றேன். இல்ல, எனக்கு பயமா இருக்கு. சரி நான் வரேன், வா. அவன் அப்படி பேசிருக்கான், அடிக்க வேண்டாம். அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. சரி, நீ உங்க அப்பா கொண்டு நான் அவனை உங்க வீட்டுக்கு கூட்டு போறேன். அதுக்கப்புறம் நீ இருக்க திசை பக்கம் கூட அவன் தலைச்சு படுக்க மாட்டான். அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வா. உங்களை கண்டா பயப்படுவாங்களா? பயமா? எப்படி பயப்பட மட்டும் பாரு. சரி. சின்ன பொண்ணு கிட்ட போய் கிங்ஸே